ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். வாங்க இன்றைக்கி இஃப்தாருக்கும் ஷஹருக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 மணிக்கெலாம் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்தோடனே பாத்திரத்தை கழுவி கிச்சன் மேடை அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 11 மணி ஆகிடுச்சு. நான் எப்போவும் பார்த்திங்கன்னா காலையில் நல்லா தூங்கிட்டு மத்தியானம் லொஹர் தொழுது குரான்லாம் ஓதி முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளே வருவேன். அந்த மாதிரி 3 மணிக்கு கிச்சனுக்குள்ளே வரும்போது நோன்பு திறக்கிற வரைக்குமே கிச்சனில் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நோன்பு திறந்துட்டு மகரிப் தொழுதுட்டு மறுபடியும் கிச்சனில் சமைக்க வந்தோன்னா நைட்டு வரைக்கும் நிற்கிறோம் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப டயர்டாகிற மாதிரி தெரியுது. சரி, வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செய்யலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வேலையும் மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் வேலையும் செய்யலான்னு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். அதில் முதல் வேலையை பார்த்திங்கன்னா கடல் பாசி செஞ்சு வச்சுருவோம். அதுதான் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு முதல் வேலையை நான் கடல் பாசி தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். கடல் பாசியுமே வந்து கொஞ்சம் இன்றைக்கி கலர் கலராக செய்வோம், பக்கத்தில் இருக்கிற குட்டி பசங்களுக்கெலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் கலராக தான் செய்ய போகிறேன். காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டேன். ஒன்றில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்துக்கிட்டேன். இந்த சாக்லேட் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மில்க்கு இப்போ வெறும் ரோஸ் மில்க் மாதிரி இதை போட்டு செஞ்சு பார்த்தோன்னா அது டேஸ்ட்டு என் பையனுக்கு பிடிக்கல. சரி, இப்போ இந்த மாதிரியாக செஞ்சு பார்ப்போம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டைப்லேயே போட்டிருக்கேன். ஆனாலும் இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, எங்கள் வீட்டில் யாருக்குமே அது பிடிக்கல. இன்னொன்று பார்த்திங்கன்னா பிஸ்தா கிரீன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் கலராக வச்சா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு இது ரெண்டையும் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை இன்னொரு பிளேட்டில் ஊற்றிட்டு இதை பாதாம் இருக்கு இல்லையா, அது மில்க் சேர்த்துட்டேன். சரி, இது 2 கலராக செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கடல் பாசியை காய்ச்சிட்டு அது கூட ரோஸ் எசன்ஸ் கலந்து இது மேலேயே இன்னொரு லேயராக ஊற்றிட்டேன். கீழே வந்து பாதாமும் மேலே வந்து ரோஸும் வர்ற மாதிரி கலர் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. இதையும் ஊற்றி செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே ஓரமாக வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட் லேயர் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது ஓரளவு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் மேலே இதை ஊற்றுங்க. அது செட் ஆகாமல் ஊற்றினாலும் உள்ளே போய் கொலாப்ஸ் ஆகிடும். நல்லா செட் ஆகிடுச்சினாலும் இது ரெண்டுமே சேராது. அதனால இது கரெக்டான பதம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மேலே இருக்கிற நுரையெல்லாம் எடுத்து விட்ருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னொரு சின்ன பவுலில் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். ரோஸ் மில்க் கூட சப்ஜா சீட்ஸ் போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ அடுத்ததாக லெமன் ஜூஸ் போடலான்னு எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய லெமனாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே 2ஆக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா கடைங்களில் வாங்குற தெரியுமா லெமன் ஜூஸ், அந்த மாதிரி நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கூடவே ஒரு 10-15 புதினா இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பழத்தை இதில் சாறாகவும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே மிக்சியில் அடித்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அடிக்க தேவையில்லை, லைட்டாக அடித்தாலே அந்த சாரெல்லாம் நமக்கு நல்லா கிடைச்சிரும். தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து ரொம்ப சேர்க்கல, நான் பாதி சர்க்கரையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபுல்லு இனிப்பாக குடிக்கிறத விட கொஞ்சம் சர்க்கரை உப்பு இந்த புதினாலாம் கலந்து குடிக்கும்போது நம்ம அப்படியே கடையில் வாங்குற லெமன் ஜூஸ் மாதிரியே கிடைக்கும். இதை போட்டுட்டு அப்படியே வடித்து எடுத்துடலாம். அந்த சக்கை விழாத அளவுக்கு நான் வடித்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே வீடியோக்காக ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டேன். மேலே ஐஸ் க்யூப் போட்டு சரி தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலான்ட்டு அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை திரும்ப ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுட்டேன், நம்ம நோன்பு திறக்கும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு. சரி, இதெல்லாம் முடித்தோடனே கிச்சனை மறுபடியும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் போட்ட பாத்திரம், மிக்ஸி ஜாரு இதெல்லாமே கழுவி எடுத்து நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இந்த சீட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு கவர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் ஒன்று தான் மிச்சம் இருந்துச்சு. சரி, அதை வீடியோக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வச்சுருக்கிறேன். இந்த சக்கையெல்லாம் அதில் போட்டு வைக்காதீங்க, கசந்து போய்டும். ஒரே ஒரு பழத்தை மட்டும் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பாத்திரம் கழுவியாச்சு, கிச்சன் பெட்டி க்ளீன் ஆகிடுச்சு, ஜூஸ் போடுற வேலை, கடல் பாசி போடுற வேலை, இந்த முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு லொஹர் தொழுது ஓதிட்டு அப்புறம் தான் நான் சாயந்தரம் தான் கிச்சனுக்கு வர போகிறேன். கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இந்த குருவி கூடு பார்த்திங்கன்னா எதிர்க்க அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ சிட்டுக்குருவி எல்லாமே அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என் பையன் ஒரு ஷூ பாக்ஸை கட்டி வச்சுருந்தான். அப்போல்லாம் குருவி வரவே இல்லை. இப்போ பாருங்கள், தன்னால் அதுவாக வந்து செட் ஆகிடுச்சு. ஒரு 10 நாளாக அந்த குருவி எல்லாமே இங்கே தான் இருக்குது. பார்க்க நல்லா அழகாக இருக்குது. காலையிலையும் சாயந்தரம் போகிறே கத்திக்கிட்டே இருக்குது. பாருங்கள், நின்று வேடிக்கை பார்த்தாலும் வீடியோ எடுத்தாலும் அது பாட்டுக்கு பயம் இல்லாமல் நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, இங்கே செட் ஆகிடுச்சு குருவிங்க. எப்படி உட்காந்துருக்குது பாருங்கள். அது சாயந்தரம் அசருக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி வந்து ப்ரெட் ஆம்லெட் செய்ய போகிறேன். சரி, அதுக்கு ஒரு புதினா சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு புதினாவும் பச்சை மிளகாவும் கழுவி எடுத்தாச்சு. இது கூடவே 2-3 பூண்டு பல்லும் புளியும் வச்சுருக்கிறேன். அரைக்கும்போது கொஞ்சமாக தயிர் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா புதினா சட்னி க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ கடல் பாசி செட் ஆகிடுச்சு. அதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பக்கத்தில் கொடுக்குறவங்களுக்கும் நமக்குமே எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி வாங்கலை, ஏன்னா நோன்பு கஞ்சி வாங்குகிற பையன் இன்றைக்கி இல்லை, வெளியில் போயிட்டான்.
சரின்னு நோம்பு கஞ்சி இன்றைக்கி வாங்கலை, இருக்கிறதெல்லாம் வச்சு நோம்பு திறக்கலான்ட்டு இதையே நான் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை எடுத்து வச்ச கையோட ப்ரெட் ஆம்லெட் ஒன்று போட்டுக்கிட்டேன். சரி நோம்பு திறந்துட்டு சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு ப்ரெட் ஆம்லெட் போடுறதுக்கு முட்டை எல்லாமே உடச்சி எடுத்தாச்சு. 2 முட்டை எடுத்துருக்குறேன். இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்க்கல, எனக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூடவே உப்பு, மிளகு ஜீரகத்தூள் போட்டுட்டு ப்ரெட்டை வந்து நல்லா பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு திரும்பவும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு இந்த முட்டையை ஊற்றி ப்ரெட் ஆம்லெட் போட்டு எடுத்துடலாம். இது கூட வந்து நம்ம புதினா சட்னியை வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மைனஸ் இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. அதனால் வெறும் புதினா சட்னி மட்டும்தான் வச்சு எனக்கு இப்போ செஞ்சுக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இல்லை, நோம்பு திறக்கிற டைம் சரியாயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம துவா செய்ய உட்காந்துட்டு நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு மகரிப் தொழுது அதுக்கப்புறமா நம்ம நைட்டு சாப்பாட்டுக்கு உள்ளே வரலாம். இப்போ ப்ரெட் ஆம்லெட் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் நோம்பு திறந்துட்டு வந்துடலாம். நோம்பு திறக்க என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம், அது கூட தண்ணி, நம்ம செஞ்ச அந்த கடல் பாசியெல்லாம் வச்சுருக்கிறேன், ப்ரெட் ஆம்லெட்டு, அப்புறம் லெமன் வந்து இப்போ நான் எடுக்கல, லெமன் ஜூஸை பக்கத்து வீட்டிலேருந்து இந்த கிர்னி பழ ஜூஸ் கொடுத்தாங்க, அதுதான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு இது மட்டும் போதும். இதெல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்துட்டு நம்ம தொழுதுட்டு நைட்டு சாப்பாடுமே இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஷவருக்குமே பார்த்திங்கன்னா நேற்று வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்படியே இருக்குது. சரி அந்த புளிக்குழம்போட கொஞ்சம் காய் மட்டும் பொரிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு எனக்காக கொஞ்சமாக பீன்ஸு பொரிச்சிட்டேன். என் பையனுக்கு தான் கோவக்காய் பிடிக்கும்னு சொன்னேன். ஒரு வாரமாக கோவக்காய் கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்போ என்னால் சாப்பிட முடியாது கோவக்காய்லான்னு சொல்லிவிட்டு எனக்கு பீன்ஸை பொரிச்சிட்டு அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக கோவக்காய் தொக்கு வச்சுட்டேன். அது கூட வெண்டைக்காய் புளிக்குழம்பும் இருக்குது. இந்த காய் பொரியலோட சஹர் லஞ்ச்சு முட்டை அப்பளம் எதனா பொரிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தராவியாவுக்கு போயாச்சு. சாப்பாடும் வடித்து வச்சுட்டு தராவியாவுக்கு போயிட்டு நைட்டு வர்றதுக்கே 10:45 ஆகிடுச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் எதுவும் ரெடி பண்ணல. என் பையன் ப்ரெட் ஆம்லெட்டே செஞ்சு கொடுன்ட்டான். 11 மணிக்கு மேலே ப்ரெட் ஆம்லெட் தான் செஞ்சேன். அவனுக்கு வந்து வெங்காயம், சாட் மசாலா இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். மைனஸ் தொட்டு சாப்பிட்டுக்குவான். எனக்கு அந்த மைனஸு, கெச்சப்பு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவனுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம சப்பாத்தி பிசைஞ்ச மாவு கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு. அது கூடவே சமோசா செஞ்சோம் இல்லையா, சுண்டல் மசாலா, அந்த மசாலா கொஞ்சம் இருந்துச்சு. அதை சேர்த்து ஒரு 3 ரோல் மட்டும் இப்போ தான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். சரி நைட்டுக்கு அவன் சூடாக சாப்பிடட்டுமேன்ட்டு அதையும் செஞ்சு எடுத்தாச்சு. செஞ்சு எடுத்து ப்ரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தாச்சு. லெமன் ஜூஸுமே நான் இப்போ தான் எடுத்தேன். நோம்பு திறந்துட்டு குடிக்கல இல்லையா, இப்போ தான் எடுத்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் கூட இனிப்பு பத்தாதோ கசக்கமோ அப்படின்னு நினச்சேன். எதுவுமே இல்லை, நல்லா கரெக்டாக நம்ம அப்படியே கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய இஃப்தாருக்கும் ஷஹருக்குமான வேலைகள் இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.